ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு நம்ம காண போகிற தேவனுடைய வார்த்தையானது விசுவாசத்தோடும் ஆண்டவர் செய்கிற அவருடைய மகத்துவங்களை நாம் காண போகிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நம்ம எந்த நம்பிக்கையான தேவனை குறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனுஷருக்கு நினைக்கிறது போல நம்ம தேவன் இல்லை. சில நேரங்கள்ல ஆண்டவர் காரியங்களுக்காக தேவனை வேண்டுவான், சூழ்நிலைகளுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பாங்க. ஒரு போராட்டம் வந்தானே ஆண்டவர்கிட்ட போய் வேண்டுவான். ஐயா, நம்மளோட சூழ்நிலைகள்னால நம்ம தேவனை தேடக்கூடாது. நம்மளுடைய விசுவாசத்தினாலும் தேவனில் இருக்கிற நம்பிக்கையினாலும் கர்த்தரை தேடும். ஏன்னா ஒரு குழந்தையானது ஒரு தகப்பனை எல்லா சூழ்நிலையிலும் தகப்பனை தேடுகிறது போல, இன்னைக்கு நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கனால ஆண்டவரை தேட கற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் முன்னே இருந்தார்னா, நம்ம கூட நின்றார்னா, நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில கடந்து போகிற ஒவ்வொரு பாதையும் கற்றுக்கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையே காண போகிறோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாய் செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களை நீங்க பார்க்கணும்னு சொன்னா கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். ஆமென். தெளிவாக சொல்லுகிறது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம், இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாய் செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஆண்டவர் செய்கிற காரியங்களை நம்ம நின்று பார்க்கணும். ஆமென். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அமர்ந்திருக்கணும். இன்னைக்கு அநேக சூழ்நிலையில நம்மளால தேவன் செய்கிற காரியத்தை நின்று பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளுக்கு விரோதமாய், சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம நினைக்கிறது போல நடக்கிறது இல்லை, எல்லாம் வேற மாதிரி நடக்கிறதுனால நம்மள என்ன பண்ணுகிறோம், சூழ்நிலைக்கு ஏற்ற போல நிக்க முடியாம, காத்திருக்க முடியாம நிறைய காரியங்கள் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் சாமுவேல்ல சொல்லப்படுகிற வார்த்தையானது, இப்பொழுது கர்த்தர் செய்யும், தேவன் செய்கிற பெரிய காரியத்தை நின்று பாருங்க. நம்ம நின்று அந்த சுமத்துல காத்திருக்கும் போது, தேவனை நம்பி காத்திருக்கும் போது, கர்த்தர் செய்ய வேண்டிய பெரிய காரியத்தை நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஐயா, தேவன் உங்களுடைய மன விருப்பங்களினாலும் உங்களோட சூழ்நிலைகளினாலும் கர்த்தர் செய்கிறவர் அல்ல. பரலோகத்திலிருந்து ஒரு உத்தரவாதம், பரலோகத்திலிருந்து ஒரு அதிகாரம் கர்த்தராகிய தேவனுக்கு வரும்போது, தேவன் நம்மளுக்கு எல்லா விதங்களிலும் கர்த்தர் செய்து முடிக்கிற நல்ல தேவனாக. பிரியமான தேவ ஜனங்களை, நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது தேவன் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமாகவும் அது பெரியதாகவும். உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து, ஏதாவது ஒரு நோக்கத்தை குறித்து காத்திருக்கீங்களா? தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கையானது, உங்களுடைய விசுவாசமானது கர்த்தர் நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் மேல நின்று காத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய நம்பிக்கைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஆண்டவரை விசுவாசிங்க, தேவன் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொன்ன வார்த்தை, இதோ உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில பேசும்போது அவர்கள் பலன் அடையட்டும். தேவனுக்குள்ள ஆண்டவரை ஒரு விசுவாசத்தினால அவர்கள் எழும்புவதாக. ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான உலக காரியத்தை இருந்து அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை நிலைநிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இப்பொழுது அவர்கள் கடந்து போகிற பாதைகள் மத்தியில எந்த தடைகள் வந்தாலும் ஆண்டவருக்காக, தேவன் செய்கிற பெரிய காரியங்களுக்காக அவர்கள் நின்று உம்மை பார்க்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொருத்தரையும் தேவன் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே. ஆமென்.